ஹாய், புவி வியூஸ். நான் புவி. இப்போ எலக்ட்ரிக் கெட்டில் பற்றி பார்க்கறது வந்திருக்கேன். இதில் வர பிரச்சனைகளை பார்ப்போம். ஆக்சுவலாக இதுக்குள்ள தண்ணி விட்டாச்சு. இதில் வர 3 பின்ஸ் தெரியும் நினைக்கிறேன். இந்த 3 பின்னு இது ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறது. பவர் ஆன் பண்ணி இருக்குது. இது இப்போ போடுவோம். பேக் பண்ணுறப்ப பார்ப்போம். சுவிட்சை போடுறேன். பேக் பண்ணுது. தண்ணி கொதிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் பண்ணி துவைச்சிட்டு இதுல இருந்து சுவிட்ச் இந்த சுவிட்சை பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. தண்ணி லெவல் கொஞ்சம் கூட இருக்கிறபடியே இது கொஞ்சம் டைம் எடுக்குது. பார்ப்போம் அவ்வளோ நேரத்தில் கொதிக்கணும். ஆக்சுவலாக இது முதல் ஒர்க் பண்ணாமல் இருந்தது. கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்தப்போ எல்லாம் ஓகே ஆகிட்டு. ஆனால் இதில் வர்ற பிரச்சனைகள் எப்படி எப்படி வரும்ன்ற பார்ப்போம். இது தண்ணி கொதிச்சப்போ அதுக்குரிய பிரச்சனைகளை பார்ப்போம். இந்த சுவிட்சை பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. அதோட இந்த லைட்டும் ஆஃப் ஆகும். இதில் இருக்கிற லைட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். இதையும் பாருங்க, இதையும் பாருங்க. ரைட். இல்லைங்க, பவர் கனெக்ஷன் ஒன்றில் இருக்குது. ஆவி வர தெரியுமா நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே இப்போ இந்த தண்ணியை வேற டிஷ் வந்து ஜக்கண்டில் மாற்றோம். ஓகே, முழு தண்ணியும் எடுத்தாச்சு. தேங்காய் தள்ளி வைப்போம். சுடு தண்ணி. ஓகே, இப்போ இதை நாங்கள் கலட்டி பார்க்க போகிறோம். இந்த பேஸை கலட்டி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம். பேஸ் அன்பிளக் பண்ணிட்டு இதுண்ட பேசிக் ஒர்க்கிங் பாலிசி வந்து இதை பார்க்க தெரியும் உங்களுக்கு. இந்த 3 மெட்டல் பேஸ் இருக்குது. இது மிடில் இருக்கிற வந்து எர்த் பாயிண்ட்.
செகண்ட் லேயர் வந்து உங்களுக்கு நியூட்ரல், இது லைட். இந்த பேஸுக்குள்ள ஒரு ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கும். உள்ள தெரியும் மெட்டல்ல அதுக்குள்ள கார்பன் இருக்கும். அது ஹீட் ஆகும்போது உங்களுக்கு தண்ணி ஹீட் ஆகும். இந்த சுவிட்ச் ஆட்டோமேட்டிக். சரி, நாங்கள் இப்போ இதை கலட்டி பார்ப்போம். இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கலாம். இதில் உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும், இதில் 3, இதில் மிடில் எர்த் பாயிண்ட், இதில் ஒரு கொப்பர் பிளேட் இருக்குது, இதில் ஒரு கொப்பர் பிளேட் இருக்குது. இந்த 3மே இந்த பேஸில் டச் ஆகுறதால அங்கே வேலை செய்யுது ஹீட்டர். இதை கொஞ்சம் கலட்டி பார்ப்போம். ஒரு 3 ஸ்க்ரூ போட்டு பூட்டியிருக்கிறாங்க. இந்த 3மே கலட்டின அப்புறம் இங்கே தெரியுது உங்களுக்கு ரெகுலர் பூச்சி இருக்கு. இதுதான் அந்த பேஸ் பாயிண்ட். இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி மிடில் இருக்கிறது எர்த் பாயிண்ட். இங்கே மாறி இருக்குது. நியூட்ரல் பாயிண்ட் தான் சைட்ல இருக்குது. லைவ் செகண்ட் லேயர்ல இருக்குது. அதாவது இங்கே செகண்ட் லேயர் லைவ், நியூட்ரல் வெளியில இருக்குது, இதுக்குள்ள எர்த் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பாருங்க, மூலம் பிளக் பண்ணி தான் இருக்கு. எந்த தகவல ஏதாவது டேமேஜ், இந்த வயர் கொஞ்சம் ஏதாவது டேமேஜ் ஆயிட்டுன்னு சொன்னா உங்களுக்கு இந்த ஹீட்டர் வேலை செய்யாது. இது பழசு கண்ணாலை புற கலட்டினால இங்க இருந்து பூச்சிகள் எல்லாம் போகுது. இவ்வளவு தான் அதோட பாயிண்ட். கூடுதலா இந்த தகடு ஹீட் ஆகி பெண்ட் ஆயினோன்னா அது கூடுதல் வேலை செய்யாம போறது. இதை கொஞ்சம் நீங்க ஏதாவது சின்ன மெட்டல் வச்சு நேராக்கி விட்டா ஓகே, அது வேலை செய்யும். அப்படி இது டேமேஜ் ஆயிட்டுன்னு சொன்னா இதை ரிப்ளேஸ் பண்ணா சரி உங்களுக்கு. இல்லாட்டி இந்த ஹோல் செட்டுமே ரிப்ளேஸ் பண்ணலாம். அப்படியே இதை ரிப்ளேஸ் பண்ணி இந்த வாய்ஸ் எல்லாம் திருப்பி இருந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே, பர்ஃபெக்டா வேலை செய்யும். அதுக்காக நீங்க ஃபுல் கெட்டிலுமே மாற்றணுன்றது இல்லை. இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். சொன்னால் இதுக்கு ஒரு இதுவுமே ஆல்ரெடி ഇതിൻ്റെ ഒറിജിനൽ ടോപ്പില്ല. ഇതിന് ആക്ച്വലി ഇത് ചേഞ്ച് பண்ண ഇതിൻ്റെ ടോപ്പ് வந்து பேர்ன் ஆயிட்டு അവിടെ வேறொரு டொப் வந்து போட்டு சேஞ்ச் பண்ணோம். இப்போ இதை நாங்கள் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது பெருசாக ஒரு ஒர்க்கும் இல்லை, ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரியான இடத்துல வச்சு லொக் பண்ணணும். ரைட், செட் ஆயிட்டு. இது இங்கே விடுவோம். இந்த அணியை ஒரு அணி போட்டு ரெண்டு சரியா போட்டிடணும்னு சொன்னோம். ஓகே, செட்டில் திருப்பி ஒர்க் பண்ண வைக்கலாம்.
இப்போ ஓகே. சரி, இன்னும் நினைக்கிறேன். திருப்பி ஒரு கப் போட்டு பார்ப்போம். சரி, போதும். ஓகே, இதுக்கு வந்து தண்ணி விடணும். நம்ம சும்மா கூட இல்லாது அது வெஜிடபிள் இல்லை, அதனால கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணும். அதுதான் பிரச்சனை. ஓகே, இருந்த மாதிரியே வேலை செய்யுது. தண்ணி கொதிக்கிற சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான் இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல். இது மாதிரி இந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதை மாதிரி வேறு வீடியோக்கள் பார்க்க உதவியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.